தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் பூ வந்ததுக்கப்புறம் மிளகாயில் பேனுக்காக அடிக்கக்கூடிய 2 காம்பினேஷன். ஏன் இந்த வீடியோ வந்து பிரித்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பேன் தான் வந்து ஃபார்மருக்கு வந்து மெயினாக வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பேன் வந்து பறக்கக்கூடிய பேன்னால சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது. அதனால் வந்து கரும்பேன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மருந்து அடிக்கணும். அதனால தான் வந்து காம்பினேஷனை வந்து பூ வந்ததுக்கப்புறம் ஒரு 4 காம்பினேஷன் சொல்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து 2 காம்பினேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கிரேசியாவும் அசிபேட்டும். நீங்கள் கிரேசியா வந்து எத்தனை மில்லி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 ml ப்ளஸ் அசிபேட் வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அதே வந்து நீங்கள் வந்து அடுத்த காம்பினேஷன் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகேட் கூட அசிபேட் போடலாம். இது கூட நீங்கள் எந்த அமினோ ஆசிட் வேணாலும் கலந்துக்கலாம். நீங்கள் அமினோ ஆசிட் வந்து எது வேணாலும் கலந்துக்கலாம். கிரேசியா எத்தனை மில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. அதே மாதிரி வந்து அசிபேட் வந்து 1 கிராம் போட்டு அடிக்கும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து வெறும் இன்செக்டிசைடு ஃபங்கிசைட் போனாலும் ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் கலந்துக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத்தும் கொடுக்கும் ப்ளஸ் ஃப்ளவர் செட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.